நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, இல்லை காலேஜ் சேரத்துக்கு நல்ல ஒரு கோர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டுக்காக தேடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சைபர் செக்யூரிட்டினா என்ன, சைபர் செக்யூரிட்டின்னு என்னென்னலாம் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி எதனால் படிக்கிறோம், ஸோ சைபர் செக்யூரிட்டியில் என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும், என்ன மாதிரி சேலரி பேக்கேஜில் கிடைக்கும், அந்த ஜாப்ல சேரத்துக்கு நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ஒன்னொன்னா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ராஜா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சைபர் செக்யூரிட்டினா என்ன. சைபர் செக்யூரிட்டினா என்னன்னா, ஒரு டேட்டாவோ இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்ல இருக்கிறதோ இல்லை நெட்வொர்க்ல இருந்து சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றது தான் இந்த சைபர் செக்யூரிட்டியோட வேலை. ஒரு பெரிய பெரிய டேட்டா நெட்வொர்க்ல லார்ஜ் அமௌண்ட்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட்ல ஸ்லோ ஆயிடும். ஸோ அந்த கிளவுட்ல இருந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை ஒரு கிரிமினல் கிட்ட இருந்தோ ப்ரிவென்ட் பண்ணி நீங்க வைக்கிறது தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. சிம்பிளா சொல்ல போனோம்னா, எல்லார் வீட்லயும் போனோ இல்லை லேப்டாப்போ எல்லாம் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ஸோ அந்த லேப்டாப்ல என்னென்ன வச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் போட்டோ, பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், ஸோ எல்லாமே இந்த லேப்டாப்ல தான் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த லேப்டாப்பை ஒரு ஹேக்கர் உங்களை ஹேக் பண்ண வரானோ இல்லை ஒரு சைபர் அட்டாக் உங்க சிஸ்டம்ல அட்டாக் பண்ண வருதுன்னா அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றது தான் இந்த சைபர் செக்யூரிட்டியோட வேலை. ஸோ அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஹேக்கர் கிட்ட இருந்து உங்களோட சிஸ்டமோ இல்லை உங்களோட மொபைல் டிவைஸையோ ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுதான் இந்த சைபர் செக்யூரிட்டியோட வேலை. மெயினாக இந்த சைபர் செக்யூரிட்டி ஒரு ஹேக்கர் கிட்ட இருந்து நீங்க ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் படிக்கிறீங்க. எதனால நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படிக்கிறோம்னா, வல்னரபிலிட்டி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த கோர்ஸ் படிக்கிறோம். வல்னரபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட்வேரோ இல்லை சாஃப்ட்வேரோ உங்க பிசிலையோ இல்லை லேப்டாப்லயோ இல்லை உங்க மொபைல் டிவைஸ்லயோ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கும். கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்னா இப்போ ஒரு சைபர் அட்டாக்ல இருக்கும். இப்போ ஒரு ஹேக்கர் உங்களோட டிவைஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அது பேர் தான் வல்னரபிலிட்டி. அன்ஆத்தரைஸ்ட் அட்டாக்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த அன்ஆத்தரைஸ்ட் அட்டாக்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படிக்கிறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி இருக்குன்னு பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, கிளவுட் செக்யூரிட்டி, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி. இந்த 5 டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. அப்ளிகேஷன் செக்யூரிட்டினா என்ன? அப்ளிகேஷன் செக்யூரிட்டினா ஒரு அப்ளிகேஷனை ஒரு சைபர் அட்டாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றது தான் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. கன்ஃபார்மா எல்லா ஆப்புக்கும் ஒரு வல்னரபிலிட்டி வரும். ஸோ அந்த வல்னரபிலிட்டில இருந்து காப்பாத்துறது தான் இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. கிளவுட் செக்யூரிட்டி. கிளவுட் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ இந்த காலத்துல எல்லாருமே நம்ம மொபைலோ இல்லை ஒரு டேட்டாவையோ எல்லாமே ஒரு கிளவுட் பேஸ்ட் நெட்வொர்க்ல தான் சேவ் பண்றோம். ஸோ இப்போ இந்த கிளவுட் பேஸ்ட் நெட்வொர்க்ல சேவ் பண்ணும்போது கன்ஃபார்மா ஒரு வல்னரபிலிட்டியோ இல்லை சைபர் அட்டாக்கோ ஹேக்கர் சைட்ல இருந்து கன்ஃபார்மா நம்ம டேட்டாஸை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டா பேஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணி, ஸோ அந்த நெட்வொர்க்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிறது தான் இந்த கிளவுட் செக்யூரிட்டி. ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் டேட்டாவை இந்த கிளவுட் பேஸ்ட் நெட்வொர்க்ல தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளவுட் பேஸ்ட் நெட்வொர்க்கை கன்ஃபார்மா ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றது தான் இந்த கிளவுட் செக்யூரிட்டி. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் கிட்ட இருக்கிற டேட்டாவோ இல்லைனா ஒரு கம்யூனிட்டி கிட்ட இருக்க டேட்டாவோ இல்லைனா ஒரு சிட்டியில இருக்க டேட்டாவோ இல்லை ஒரு கண்ட்ரியில இருக்க லார்ஜ் டேட்டாவோ ஒரு கவர்மெண்ட் ஒரு செக்டார்ஸ்ல இருக்கும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஓன் பண்ணிட்டு இருப்பாங்க. மீன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த வீடு டீடைல்ஸு, ஸோ லேண்ட் டீடைல்ஸ் அதெல்லாம் கவர்மெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். டிஃபென்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டியும் அப்புறம் கவர்மெண்ட் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ற டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் டேட்டாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டியை வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் டீடைல் நம்ம டிவைஸில் வச்சிருக்கோம். ஸோ அந்த நம்ம பர்சனல் டீடைல்ஸ் நம்ம டிவைஸில் வச்சிருக்கும் போது அது ஒரு சைபர் அட்டாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றது தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி நம்ம பர்சனல் டீடைல் மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நீங்க ஒரு ரீசெண்ட் ஆப்போ இல்லைனா ரீசெண்ட் ஆப்போ ஓட விட்டுட்டு இருப்பீங்க. ஸோ ஓட விட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு ஆக்சஸ் இருந்திருக்கும். அந்த ஆக்சஸ் எப்படி நீங்க கொடுத்துருப்பீங்கன்னா, ஒரு குக்கீஸ்லாம் நீங்க எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் ஒரு குக்கீஸ் வரும். அக்செப்ட் குக்கீஸ், ரிஜெக்ட் குக்கீஸ்னு வரும், அப்புறம் கஸ்டமைஸ் குக்கீஸ்னு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க ஆக்செப்ட் கொடுப்பீங்க. எதெல்லாம் தேவைப்படுதோ கன்ஃபார்மா அந்த ஆப்புக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ ஆக்சஸ் கொடுக்கும் போது பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கும் போது சைபர் அட்டாக்ஸ் கன்ஃபார்மா வரும். ஸோ சைபர் அட்டாக் வரும்போது அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றது தான் இந்த
இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபோசெக்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேஸ்ட் டாபிக். ஸோ இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், கன்ஃபார்மாக ஒரு வீடியோ போடலாம். அடுத்தது இன்டர்நெட் செக்யூரிட்டி. இன்டர்நெட் செக்யூரிட்டினா என்னன்னா, ஒரு ஐடி கம்பெனியோட செக்யூரிட்டி தான் இன்டர்நெட் செக்யூரிட்டி. ஏன்னா எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டில் தான் ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும். ஸோ எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது, டேட்டாஸ்லாம் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கன்ஃபார்மாக ஒரு இன்டர்நெட்டில் ஐபி அட்ரஸ் மூலியமாக ட்ராக் பண்ணி ஹேக்கர்ஸ் கன்ஃபார்மாக ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி மேலே ஒரு ஹேக்கர் வந்து அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு ஐபி அட்ரஸ் மூலியமாக அந்த இன்டர்நெட்டில் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேக் பண்ணும்போது அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதா இந்த இன்டர்நெட் செக்யூரிட்டி. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் மோஸ்ட்டாக இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டுன்ற போது எல்லாருமே நெட்ஒர்க்கில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நெட்ஒர்க்கில் நடந்துகிட்டு இருக்கும்போது கன்ஃபார்மாக எல்லாருமே ஹேக்கர்ஸும் வந்து அவங்களும் நெட்ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஐபி அட்ரஸ் மூலியமாக. ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர்நெட் செக்யூரிட்டி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சைபர் த்ரெட். சைபர் த்ரெட்னா என்னென்னா, எந்தெந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன அட்டாக்ஸ் இருக்க போது அதுதான் வந்து இந்த சைபர் த்ரெட்னு சொல்லுவாங்க. ஒரு ஹேக்கர் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்கல்ல, ஸோ அவங்க சைட்லேருந்து எந்தெந்த மாதிரி நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்கன்றது தான் இந்த சைபர் த்ரெட், இல்லைன்னா சைபர் அட்டாக்னு சொல்லலாம். என்னென்ன விதமான சைபர் அட்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் அட்டாக், ஃபிஷிங் அட்டாக், டிஓஎஸ் அட்டாக், மேன் இன் மிடில் அட்டாக், அப்புறம் மால்வேர். ஸோ இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி தான் ஹேக்கர்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பாஸ்வேர்ட் அட்டாக்னா என்னன்னா, ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட பாஸ்வேர்டை கிராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பாஸ்வேர்டை எப்படிலாம் கிராக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டிப்ஸ் வச்சிருக்காங்க ஹேக்கர்ஸ். ஸோ அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூட்டல் ஃபோர்ஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை வச்சு தான் நம்மளோட பாஸ்வேர்டை ஒரு விதத்தில் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ப்ரூட்டல் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்னன்னா, நம்மளோட பாஸ்வேர்டை ட்ரையல் ஆர் எரர் மெத்தட்ல ட்ரை பண்ணுவாங்க. ட்ரையல் ஆர் எரர் மெத்தட்னா நம்மளோட பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா பாஸ்வேர்டும் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு அக்கௌண்ட்ல இந்த பேர் இருக்கா, ஓகே, அப்போ அவங்க பாஸ்வேர்டு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்னு அவங்களே ஒரு அசம்ஷன்ல அவங்களே பாஸ்வேர்டு டைப் பண்ணுவாங்க. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் தான் ப்ரூட்டல் ஃபோர்ஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா செட் பண்ணுங்க. வீக்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சைபர் அட்டாக்ல மாட்டிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் அட்டாக்னா என்னன்னா, உங்களோட மெயிலுக்கோ இல்லை உங்களோட எஸ்எம்எஸ்க்கோ ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க ஹேக்கர்ஸ். ஸோ அந்த லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மால்வேர் இன்ஸ்டால் ஆகும். அந்த மால்வேர் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஹேக்கர்ஸால ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த டிவைஸில் நீங்கள் தொட்டிங்களோ அந்த டிவைஸில் வந்து ஒரு மால்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மால்வேர் மூலியமா உங்களோட டிவைஸை ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எடுத்துப்பாங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயிலேருந்து, உங்களோட பாஸ்வேர்ட்லேருந்து, உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஈஸியாக கிராக் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இது பேர் தான் வந்து ஃபிஷிங் அட்டாக். ஒரு லிங்க் மூலியமா உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஃபிஷிங் அட்டாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்கை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஓஎஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த டிஓஎஸ் அட்டாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நெட்ஒர்க்கில் இல்லைன்னா உங்களோட நெட்ஒர்க்குக்கோ இல்லை உங்களோட சாஃப்ட்வேருக்கோ ஹை லோட் டேட்டாஸை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹை டேட்டாஸை சென்ட் பண்ணும்போது நிறைய டேட்டாஸை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஓவர்லோட் ஆகி கிராஷ் ஆகிடும். ஸோ அந்த கிராஷ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேக்கர்ஸ் உள்ளார போட்டு ஈஸியாக எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் கிராக் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. இது பேர் தான் வந்து டிஓஎஸ் அட்டாக். அடுத்து பார்த்தீங்கன்னா மேன் இன் தி மிடில் அட்டாக். மேன் இன் தி மிடில் அட்டாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டோட லிங்கை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரிஜினலான வெப்சைட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுவீங்க. உங்கள் ஃபோன் நம்பரு, உங்களோட அட்ரஸ், உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரிஜினல் வெப்சைட் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வெப்சைட்டை ஓன் பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹேக்கர்ஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட சிஸ்டமையோ இல்லை நீங்கள் என்டர் பண்ண அந்த பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி உங்களோட டிவைஸை கிராக் பண்ணிவிடுவாங்க. கிராக் பண்ணதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ட்ராக் பண்ணி அவங்க வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்க உங்கள் டிவைஸை. அடுத்து பார்த்தீங்கன்னா மால்வேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரில் இருக்க ஒரு வைரஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேரில் வந்து ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா, அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக உங்களோட சிஸ்டமில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொஞ்சம் கொஞ்சமாக டீகோட் பண்ணி உங்களோட சிஸ்டமை ஸ்லோ ஆக்கிடும். ஸ்லோ ஆக்கும் போது அந்த எதனால அது ஸ்லோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹேக்கர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு நொடியுமே வந்து ஹேக்கர் கவனிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்களோ, இல்லைனா நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்களோ, இல்லை உங்களோட பர்சனல் டீட்டெயில் தொடுறீங்களோ, எல்லாமே வந்து அந்த ஹேக்கர்ஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த மால்வேர். ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக உங்களோட பிசியை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த மால்வேர்.
நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போறோம். என்ன அது இம்பார்ட்டண்டான டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஜாப் இன் சைபர் செக்யூரிட்டி. என்னென்ன மாதிரி ஜாப்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்கு, என்னென்ன பேக்கேஜஸ்ல அது கொடுக்குறாங்க, அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்டட் கோர்ஸ் முடிச்சிருந்தா அந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியுன்றது ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்டா எந்த ஜாப் பற்றி பார்க்க போறோம்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இவங்களுக்கு ஆவரேஜா எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா $102 $103 வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. இந்த ஜாப்பை நீங்க ஜாயின் பண்றதுக்கு என்ன சர்டிஃபைட் கோர்சஸ் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா CompITA செக்யூரிட்டி பிளஸ் GIAC சர்டிஃபைட் இன்ட்ரூஷன் அனலிஸ்ட் GCIAன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GIAC சர்டிஃபைட் இன்சிடென்ட் ஹேண்டலர் GCIHன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபைட் கோர்சஸ்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இவங்களுக்கு எவ்வளோ சேலரி பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $124 $125 ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜாபை ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா CompITA செக்யூரிட்டி ப்ளஸ் சிஸ்டம் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ராக்டிஷனர் SSCP GIAC செக்யூரிட்டி எசென்சியல் GSECன்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். தேர்டா என்ன ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸாமினர்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஆவரேஜா எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா $93 $94 ஆஃபர் பண்றாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா GIAC சர்டிஃபைட் ஃபாரன்சிக் அனலிஸ்ட், என்கேஸ் சர்டிஃபைட் எக்ஸாமினர், ஆக்சஸ் டேட்டா சர்டிஃபைட் எக்ஸாமினர். இந்தந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஐடி ஆடிட்டர். இவங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $79 $80 ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சர்டிஃபைட் கோர்சஸ்லாம் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் இன்டர்னல் ஆடிட்டர் CIAன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்டர் CISAன்னு சொல்லுவாங்க. இந்த 2 சர்டிஃபிகேட் கோர்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஜாப்ஸ் எல்லாமே என்ட்ரி லெவல் ஜாப்ஸ். அடுத்து நம்ம அட்வான்ஸ் லெவல் ஜாப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அட்வான்ஸ் லெவல் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $132 $133 ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜாப்பை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் CISSPன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர் CISMன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 சர்டிஃபைட் ஜாப்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டர். இவங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $103 $104 ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜாப்பை நீங்கள் சேரத்துக்கு என்னென்ன சர்டிஃபைட் கோர்சஸ் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் CEHன்னு சொல்லுவாங்க. CompITA பென் டெஸ்ட் ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். CIAC சர்டிஃபைட் பெனிட்ரேஷன் டெஸ்டர் GPEN சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேர்டாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்ஜினியர். இவங்களுக்கு எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க ஆவரேஜான்னு பார்த்தீங்கன்னா $124 $125 ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜாப்ல நீங்கள் சேரத்துக்கு என்னென்ன சர்டிஃபைட் கோர்சஸ் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் CISSPன்னு சொல்லுவாங்க. சர்டிஃபைட் கிளவுட் செக்யூரிட்டி பர்சனல் CCSPன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இல்லை இந்த 2 சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட். இவங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $158 $159 ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் CISSP, சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர் CISM, CSA சர்டிஃபைட் ஆஃப் கிளவுட் செக்யூரிட்டி நாலேஜ் CCSK. இந்த 4 சர்டிஃபைட் கோர்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி இன்ஜினியர். இவங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $159 $160 ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன சர்டிஃபைட் கோர்சஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா EC கவுன்சிலர் சர்டிஃபைட் என்கிரிப்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் ECESன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபைட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
லாஸ்டா என்ன ஜாப் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி மேனேஜர். இவங்களுக்கு ஆவரேஜா என்ன சேலரி ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா $179 $180 ஆஃபர் பண்றாங்க. இந்த ஜாபை நீங்க அட்டைன் பண்றதுக்கு என்ன சர்டிஃபைட் கோர்சஸ் முடிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் CISSP, சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர் CISM. இந்த 2 கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லா ஜாப் இன்ஃபர்மேஷனும் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா எல்லா இன்ஃபர்மேஷனோடையும் எல்லா சேலரி பேக்கேஜ் அவங்க ஆஃபர் பண்றதுலேருந்து என்னென்ன சர்டிஃபைட் முடிச்சிருக்கணும் எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Raja.